தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறேன் ஆண்டவர். அப்பா, இல்லாதவர்களின் இருக்கிறவர்கள் போல அழைக்கிறேன் ஆண்டவர். அப்பா, எந்த நேரத்தில் எக்காலத்தில் நம்முடைய கிருபையை விட்டு விலகாத ஆண்டவர் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாக கேட்கிறோம். அப்பா அப்பா நான் கேட்கிறேன். அப்பா, நீங்க பேசும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எந்த இடத்துலயும் எந்த ஒரு வார்த்தையும் தகப்பனே எங்க சுயமோ எங்க ஞானமோ தகப்பனே உலக ஞானமோ வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கிருபையால எங்களை தகப்பனே நீங்க நிரப்பும்படியாக செபிக்கிறோம். கேட்கிறது செவிகளை தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் நீ செவிகளை திறக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த இடத்துல தகப்பனே சிறிது இடையூறு கூட இல்லாதபடி ஆவியானவரே நீங்க அப்பா எங்களுக்கு துணை நிற்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, இந்த பாடுகளை அப்பா இந்த பாடுகளில் உள்ள இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கிறதுக்கு எங்க இயேசுப்பா எங்க கண்கள் திறக்கப்படணும், எங்க செவிகள் திறக்கப்படணும். நீங்க எங்களை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த நேரத்தை உங்களுடைய கருத்திலே கொடுப்பேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் இயேசு வந்து முதல் வார்த்தை, அதாவது சிலுவையில சொன்ன முதல் வார்த்தை யாராவது வாசிக்கலாம்? லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அதாவது இப்போது நம்ம ஒருத்தருடைய மரணத்தை பத்தி பார்த்துருக்கோம், சரிங்களா? இயேசு அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நேரம் நீங்க வந்து நம்ம வந்து அப்படியே போக போறோம். என்னன்னா, இயேசுங்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அவரை பத்தி கொஞ்சம் அப்படி பார்க்கலாம். அதாவது கடவுள் அப்படிங்கிறத அப்படியே மறைச்சு நம்ம வந்து மனிதனா அப்போ வந்து பார்க்க போறோம், சரிங்களா? கிட்டத்தட்ட 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். 30 வருஷம் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளையா வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். இப்படி நிறைய நம்ம உலகத்துல சொல்லணும்னா நிறைய புனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, சரிங்களா? நம்ம ஸ்கூல்ல படிக்கும் நிறைய பேர் படிச்சிருக்கோம். இப்போ இந்த இயேசுவை மட்டும் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, 33 வருஷம் வாழ்ந்துருக்காரு. இப்போ வந்து என்ன பண்ண போறாரு? சிலுவையில வந்து அரைஞ்சுதான், சிலுவையில தான் மரணம், நம்மளுடைய மரணம் இருக்கும்னு அவருக்கு தெரியும், சரிங்களா? இப்போ இந்த 33 வருஷம் அப்படியே ஏதோ வாழ்ந்தாரு. என்ன பண்ண 3 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்காரு. பரலோகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, அற்புதம் செஞ்சிருக்காங்க, அதிசயம் செஞ்சிருக்காங்க, மருத்துவ உயிரோட எழுப்பியிருக்காங்க. நிறைய போதனை நம்ம சொல்லணும்னா நம்மளும் வாழும்போது நிறைய சொல்லணும், நிறைய அட்வைஸ் அப்படி நிறைய போதனைகள் வந்து செஞ்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த 33 வருஷம் முடிகிற இந்த ஒரு நைட்டு நடக்கிறத தான் நம்ம பார்க்கணும். நைட்டு அடுத்த பகல். இப்போ சொல்லப்போனா ராத்திரி முழுவதும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெபிச்சுட்டு இருக்காரு. ஜெபிக்கும் போதே அவருடைய வேர்வை வந்து எப்படி வெளியே வந்துச்சு? ரத்தத்தின் பெருந்துளிகள் அப்போவே வந்து ரத்தமா வெளியே வந்துருச்சு, ஓகேங்களா? அப்பத்துல அவருடைய அவஸ்தை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சொந்த கூட இருந்த 12 சீசன்கள்ல தன்னுடைய சொந்த சீசனை என்ன பண்ணிடுறாரு? காட்டி கொடுக்குறாரு. ஒவ்வொரு காரணத்தை நான் சொல்றேன், ஒவ்வொரு அவஸ்தைகளை சொல்றேன். இது அப்படியே நமக்கும் நடந்துச்சு, அப்படியே யோசிச்சு பாருங்க. சரி, சொந்த சீசனை வந்து காட்டி கொடுத்துட்டாரு. எதுக்கு? 30 காசுக்காக காட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் பிடிச்சிட்டு போறாங்க. பிடிக்க போகும்போது என்ன பண்றாங்க? ஒரு வேலைக்காரோட காதை வந்து ஒரு சீசன் வெட்டுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? சுகம் கொடுக்குறாரு. அந்த காதை ஒட்ட வச்சு சுகம் கொடுக்குறாரு, சரிங்களா? அப்புறம் கொண்டு போய் பிளாத்துக்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர்கிட்டையும் ஒவ்வொருத்தரா மாற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நல்லா நினைச்சு பாருங்க, ஒருத்தர் குற்றப்படுத்தணும்னா ஒவ்வொரு அந்த இடத்துலயும் இருக்கும்போது நிறைய பொய்களை வந்து அவர் மேல அடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய மனசுக்கு வந்து வலி. ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம இவ்வளவு நாளா என்ன பண்ணோம்? இதே ஜனங்களுக்கு மத்தியில தான் ஊழியம் செஞ்சோம், இதே ஜனங்களுக்கு தான் நம்ம அற்புதம் செஞ்சோம், இதே ஜனங்களுக்கு தான் என்னது சத்தமா வந்து உயிரோட எழுப்பியிருக்கோம், இதே ஜனங்களுக்கு தான் அவர் போதனை செஞ்சிருக்கிறாரு, சரிங்களா? அப்படி ஒவ்வொன்றா சொல்லி கடைசியில் அப்படியே வந்து என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் வாரநாள் அடிப்பிச்சு விடுதலையாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி பிளாக் சொல்றாரு. இல்ல, நாங்க வந்து என்னதான் பண்ணுவோம்? சிலுவையில தான் அவரை கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன வேணும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவரே கை கழுவி விட்டுட்டாரு. இப்போ வந்து விடியற்கால நேரத்துல என்ன பண்றாங்க? வாரநாள் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது கிட்டத்தட்ட அதாவது அவங்க உடம்புல வந்து ட்ரெஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா நடக்கும்போது, இப்போ நானும் நடந்து வரணும், ஒரு சேர் நம்ம சுண்டுவரில் தட்டினா கூட எப்படி இருக்கும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த வலி கூட உயிரே போற மாதிரி தான் வலிக்கும். சும்மா ஒரு சுண்டுவரலையோ நம்ம உடம்புல ஏதாவது ஒன்று டக்குன்னு பட்டுனா கூட அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த வாரம் சும்மா நம்ம நினைக்கிறோமே சவுக்கு கிடையாது. அந்த வாரம் வந்து எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கும் ஒவ்வொரு முள்ளும். இதுல வந்து எலும்பு கூடுவோம், இரும்பு துண்டுகள், இரும்பு கொக்கிகள் தான் இருக்கும். அப்படியே அந்த அடிச்சுட்டு இழுக்கும் போது ஏசாயால என்ன வசனம் சொல்லுது? அவருடைய முதுக பார்க்கும்போது உளப்பட்ட நிலம் போல. உளப்பட்ட நிலம் எப்படி இருக்கும்? அந்த காலத்துல ஏற சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? ஏறு ஷார்ப்பா இருக்கும்.
அப்படி நல்லா குத்திச்சுன்னா அப்படி குருன்னு இழுத்து வரும். அதே மாதிரி அப்படி முதுகால என்ன பண்றாங்க, அப்படி குத்தி 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 அப்படி இழுக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரத்துக்கு மேல ஆழமான காயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்பவும் சயின்டிபிக்கா அவருடைய அந்த இறந்து போன அந்த உடம்புக்கு மேல சுத்தின அந்த துணி இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம அதை பார்க்கும்போது நிறைய சொல்றாங்க, நம்ம அடிச்சு பார்த்தாலே தெரியும் போன்ல. இப்படி நிறைய காயங்கள் அவங்க மேல. ஃபர்ஸ்ட் சவுக்கால அடிச்சாச்சு. அடிக்கும் போதே என்னெல்லாம் பண்றாங்க, துப்புறாங்க, குட்டுறாங்க, கண்ணை கட்டிட்டு யார் துப்புனா சொல்லு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளோ ஒரு பெரிய அவமானம். அது அந்த நிலைமையில நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு அழுகதான் வரும். என்ன பண்றது, ஐயோ நம்ம பேசாம செத்துடலாம். எலியாவே என்ன பண்றாரு, நான் பேசாம போதும் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கிடுங்க, எதுக்கு, ஒரு ராணிக்கு பயந்து. அப்போ இவரை இவ்வளோ பாடுபடுத்துறாங்க. அவ்வளோ பாடுபட்டும் சவுக்கால் அடிச்சு அந்த ஒரு தொழுமரம் மாதிரி ஒரு மரத்தில் கெட்டி போட்டு அடிக்கிறாங்க. ஃபுல்லா ரத்தம் அப்படியே செதறி 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 என்ன சொல்றேன், ஒரு மூவி இருக்கு, த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு மூவி இருக்கு. நான் எங்க சொந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, இந்த லென்த் காலத்துல வந்து படக்காட்சி மூலமா படக்காட்சி மூலியம்னு சொல்லுவாங்க, அதை போட்டு காட்டுவாங்க. அப்போ நான்லாம் சின்ன பிள்ளையா. அப்போ அதை பார்க்கும்போது கண்ணீர் வராத கண்களையும் கண்ணீர் வரும். யாராவது பார்க்கறாங்கன்னா பாருங்க, கண்ணீர் வராத கண்கள் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான மனுஷனா கூட என்ன வந்துடும், கண்ணீர் வந்துடும். அவ்வளவுக்குள்ள அவருடைய பாடுகளை கற்பனை காட்சியா எடுத்ததே அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அப்போ அவங்க அதை நேரில் நின்று பார்க்கும்போது யாருக்கும் என்ன வரல, கொஞ்சம் கூட ஒரு இறக்கமோ எதுவுமே இல்லை. அவங்க என்ன, அவங்க கணக்கு கொண்டுடணும், எப்படியாவது என்ன பண்ணிடணும், சாக அடிச்சிடணும். இந்த போலீஸ்காரங்க அடிப்பாங்க பார்த்தீங்களா, உண்மையை வர வைக்கிறதுக்கு, அதே மாதிரி தான் அடி 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 அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்றாங்க, சிலுவை மரத்தை அவரே என்ன பண்ணணும், தூக்கிட்டு கொல்லாத மலைக்கு போகணும். அந்த மலைக்கு போயாச்சு, சிலுவையில் என்ன பண்ணியாச்சு வச்சு. இப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கையில் அடிக்கிறாங்க. இந்த 2 கையில ஆணி அடிச்சாச்சு, காலில் ஆணி அடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம சவுக்கால் அடிக்கும் போதே தலையில வந்து ஒரு கிரீடத்தை வச்சு அடிக்கிறாங்க. அந்த முள்ளு இந்தியாவில் இவ்வளோ பெருசா, இந்த எங்க ஊர் சைடில் காத்தாடி முள்ளுன்னு சொல்லுவோம், அது பெருசா இருக்கும். அதை விட பெரிய முள்ளால தான் அந்த முட்கள் இருந்தது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான முள். இங்க அடிக்கிற முள் ஒரு கண்ணு வழியா வந்து ஒரு கண்ணே இப்படி வெளியே தொங்கிச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. சரிங்களா? அப்படி ஒரு கிரீடம், முள்ளால் பண்ண ஒரு கிரீடம் தான் கையில வச்சு அடிக்கிறாங்க. இப்போ எல்லாம் பண்ணி சிலுவையில் என்ன பண்ணியாச்சு, தொங்க விட்டாச்சு. இப்போ தான் ஆண்டவர் வந்து என்ன பேசுறாரு, ஒரு 7 வார்த்தை பேசுறாரு. சரிங்களா? இவ்வளோ பாடுகள் நடந்ததுக்கு அப்புறம் நார்மலா ஒரு மனுஷன் சாகணும் அப்படின்னாலே சாக போகும்போது ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அந்த மரண வழிக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நிறைய பேர். கொஞ்சம் இந்த உயிர் வந்து தொண்டைக்குள்ள கிடக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போதே ஏதாவது 1-2 வார்த்தைகள் பேசுவாங்க நார்மலா. அப்பவே அந்த வழி வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா இவ்வளோ பாடுகள் அனுபவிச்சதுக்கு அப்புறமும் ஆண்டு வந்து பேசுறாரு ஒரு 7 வார்த்தைகள். அது யாருக்குன்னா நமக்கு தான், புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு, நம்மளுக்கு தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து எதுக்கு, அந்த பக்கத்துல நின்றவங்களுக்கு எல்லாம் பேசுறது அப்படின்னு. அப்படி இல்லை, நமக்கு தான். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பட்சம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அது என்னன்னா நமக்குன்னு நான் சொல்றேன். ஆண்டவர் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலை, இது வந்து நமக்குன்னு எடுக்க போறோம். எப்படின்னா இது வந்து ஒரு ஜெபம். ஆச்சரியமா இருக்கல, ஒரு ஜெபம். எப்படி இந்த ஜெபம்னா, நம்மளும் இதே சூழல இருப்போம், நம்மளை பகைக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம வந்து எப்படா இவன் வந்து அதாவது பாஷையில் இருக்கிறவங்க, நம்ம பாஷையில் இருக்கிறவங்க எப்போ இவன் வாழ்க்கை முடியும், எப்போ இவன் வாழ்க்கையிலேருந்து சோழி முடிஞ்சு போவான், எப்போ வந்து இவங்க கீழே விழுவாங்க, இல்லைன்னா எப்போ வந்து ஆவிக்கிற வாழ்க்கையிலேருந்து கீழே விழுவாங்கன்னு நம்மள ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணா, இவன் ரொம்ப பரிசுத்த வாட்டி மாதிரி பேசுறாள், இவன் என்னதான் இவன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி நமக்கு வருகிற போராட்டத்துக்கு மத்தியில நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்ததுதான் அந்த வசனம் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? அது என்ன போராட்டம், நம்மளுக்கு ஆண்டவரே மாதிரி அவரை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் எப்படி சால்வ் பண்ண வார்த்தை மூலமா நம்மளும் அதை அப்படியே கற்றுக்கொள்ள போறோம். முதல் வார்த்தை வந்து பிதாவே. சரிங்களா? பிதாவே பிதாவே தான் ஆரம்பிக்கிறார். அதனால வந்து அவர் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் பிதாவே தான் சொல்லியிருப்பார். ஆரம்பமும் முடிவும். அது ஏன் அப்படின்னா நம்மளும் அப்படிதான் இருப்போம். எதுக்கு செய்யணும்னே தெரியாது. ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது என்னதான் பண்ணுவோம், ஜபம் தான் பண்ணுவோம். முடிக்கும் போது என்னதான் பண்ணுவோம், ஆண்டவர் நல்லபடியா முடிச்சுட்டு தான் ஜபம் பண்ணுவோம். அது எதுக்குன்னா இதுல இருந்துதான். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், அப்பா சொல்லிட்டு அவர் கருத்துல கொடுத்து தான் ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் தகப்பனையே சொல்லிட்டு அவர் கருத்துல கொடுத்து தான் முடிக்கணும். இப்போ பிதாவே அப்படிங்கிறார பிதா. நம்ம எந்த வசனத்தை பார்க்கறோம்னா ரோமர் 8:15 ரோமர் 8:15. ஆண்டவர் மட்டும்தான், ஆண்டவர் வந்து பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அதாவது
ஏசப்பாக்கு மட்டும் பிதா ஆண்டவர் கிடையாது, நமக்கும் யாரு தான்? தகப்பன் தான் பிதாவே. அவரை மாதிரியே தான் நம்ம செய்யணும். சரிங்களா? ஏன் நம்ம ஏசப்பா மாதிரியே செய்யணும்? ஏன் செய்யணும்? 1 பேதுரு 2:21 எடுத்து வாசி. 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரிகளை பின்வைத்து போனார். மாதிரி, அதாவது ஆண்டவர் கிறிஸ்துவை தான் நம்ம பின்பற்றணும். அவர் என்ன பண்ணாரு? மாதிரி என்ன தெரியுமா? ரோல் மாடல். இயேசு என்ன பண்ணாரோ அதை தான் என்ன பண்ணணும்? நம்மளும் பண்ணணும். அவரு பிதான்னு கூப்பிட்டுருக்காரு. நம்மளும் என்ன பண்ணணும்? நமக்கு அதுக்கு நம்ம ரோமர் வாசலைய புத்திர சுவீகாரத்தின் ஆவி. புத்திர சுவீகாரம்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைங்க தத்தெடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைங்கள தத்தெடுக்கிறது. அதே போல ரட்சிப்புங்கிற காசை கொடுத்து இந்த உலகத்துல இருந்து நம்மளை தத்தெடுத்தது தான் இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுதா? ரட்சிப்புங்கிற நமக்கு இப்போ குழந்தைகளை தத்தெடுக்கும் போது அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. நம்ம சொத்துல யாருக்கு? அந்த குழந்தைக்கு தான். நம்ம சொந்த குழந்தைக்குள்ள குழந்தை நடத்தணும். அதே மாதிரி ரட்சிப்புங்கிற விளையாட பெற்ற ஒரு இதை கொடுத்து அவர் ரத்தத்தின் மூலமா கிரயத்துக்கு அவர் ரத்தத்தை கொடுத்து இந்த உலகத்துல இருந்து நம்மளை தத்தெடுத்தது தான் யாரு? ஆண்டவர், பிதா. சரிங்களா? அப்போ நம்ம இப்ப யாராயிட்டோம்? ஃபர்ஸ்ட் தான் இந்த உலகத்துல பிறந்தோம். எல்லாரும் பாவம் செய்து தேவை மகிமை அற்றவர்களாகி இந்த உலகத்துல பிறந்துட்டோம். ஆனா இப்போ நமக்கு அப்பா யாரு? பிதா. பிதா தான். அதனாலதான் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஜெபிக்கிறோம். ஒரு உரிமையோட ஜெபிக்கிறோம். நான் யாரு? உங்க குழந்தை, சொந்த குழந்தை. இயேசுவுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி நமக்கு ஒரு கருத்து. அவருடைய மாதிரியை நம்ம பின்பற்றணும். அதுதான் மாதிரி வைத்து பெற்றாரு. நம்மளும் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் வேலையை தான். அவனுக்கு உரிமை இருக்கு. என்ன உரிமை? அவர் தான் நம்ம அப்பா, நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் தான் நம்முடைய பிதா அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கு. இப்போ உலக பிரகாரம் நம்ம தகப்பட்ட யாராவது நம்மள சொல்லாங்களா? குழந்தைங்கள்ட்ட உனக்கு உரிமை இருக்கு, அப்பான்னு உரிமை இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல. குழந்தை பிறந்து நம்ம தானே அவங்களே அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்பா சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு உரிமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிதான்னு கூப்பிடுற ஒரு உரிமையை அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அடுத்து என்ன பார்க்கணும்னா, பிதாவே அடுத்த வேடு என்ன வேடு? இவர்களுக்கு மன்னியும் மன்னிப்பு. நம்ம இப்போ இதே கஷ்டத்துல தான் இருக்கோம். இது நமக்கான ஜெபம். நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம அதாவது சொன்ன இப்போ இதுல இன்னொரு கூட்டம், அதாவது ஆண் பேசி கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு தான் வார்த்தையை சொல்லுறாரு. சொல்லக்கு முன்னாடி கொஞ்சம் ஜனங்கள் அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மலை கொள்கதா மலையெல்லாம் தொங்குறாரு. அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் அவங்களுடைய மென்டாலிட்டி, ஒரு கூட்டம் எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா, இவர் என்ன பண்ணாரு? நிறைய போதனைகள் பண்ணாரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதனாலதான் ஆண்டவர் உயிரை விட்டோடனே மூச்சு கருதி சொன்னாரு, உண்மையாகவே மெய்யாகவே மெய்யாகவே இவரன் யாரு? தேவனுடைய குமாரன். ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. மத்தேயு 5:44 ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 5:44 ஏசப்பா வசனம் சொல்லியிருக்காரு. மத்தேயு 5:44. உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ இதையும் கொஞ்சம் இந்த படிச்ச ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் ரொம்ப படிச்ச ஆட்கள்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவன் என்னதான் சொல்றாங்க, அன்னைக்கு சொல்றாங்க, இதெல்லாம் மறக்க மாட்டாங்க. மறக்காம முடிச்சு அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ இயேசு சொன்னதை இந்த இடத்துல என்ன பண்றாரு? நிறைவேற்றுறாரு. சத்துருக்களை சிநேகிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும்? நன்மை பண்ணணும். நம்மளையே அடிச்சாலும் நம்ம வஸ்திரத்தை பங்கிட்டவங்களுக்கு என்ன பண்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்யறது தெரிஞ்சு அறியாது இருக்கிறார்கள். அப்போ அவர் சொன்னதை என்ன பண்ணாரு? செஞ்சார். நாம என்ன பண்ணணும்? நம்ம அவரை பின்பற்றணும்னா அவர் சொல்றதை நம்ம செய்யணும் இல்லையா? தகப்பன் செய்யறத பிள்ளை செய்யணும். இப்ப என் பையன் தான் இருக்கிறான் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டி அவங்க அப்பாவே மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்லுவேன்? எல்லாமே அவங்க அப்பா மாதிரி தான் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும்? பிதாவோட குழந்தைகளா இருந்தோம்னா நம்ம ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும்? நம்ம அப்பா மாதிரி இருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா அப்போ என்ன பண்ணிப்போம்? நார்மலா இப்போ இல்லை, ஒரு குழந்தை இருக்குது, அவங்க அப்பா மாதிரியும் அவங்க அம்மா மாதிரியும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க உலகத்துல? அது நிறைய வார்த்தைகள் இருக்கு. இதே போலதான் நம்மளும் வாழணும். நம்ம பிதா மாதிரி என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்மளுடைய ஆக்டிவிட்டி நம்ம செயல்பாடுகள் நம்ம அவரை வெளிப்படுத்திட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ஷன் சரியில்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொன்னதை நம்ம செய்யணும். ஏன்னா இயேசு செஞ்சார். அவர் சொன்னதை, பிதா சொன்னதை அவர் செஞ்சாரு. அவர் சொன்னதை நம்மளும் செய்யணும். அடுத்து இவர்களுக்கு மன்னிப்பு. மன்னிப்பு அப்படின்னா என்ன சொல்லலாம்?
எல்லாருமே மன்னிப்பாங்க. அதெல்லாம் மன்னிப்பு அப்படின்னா என்ன? சீக்கிரம் 2 பாயிண்ட் யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மன்னிப்பு, மறந்துடுறது, மறக்கிறது மன்னிப்பு. அடுத்து நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோம்ல, மன்னிப்புனா என்ன? கோபப்படாம இருக்குது. அப்புறம் மன்னிச்சு நேசிக்கிறது. நேசிக்கிறது. அதான் மன்னிச்சு. அந்த மன்னிச்சுனா என்ன? நான் மன்னிச்சிட்டேன் இப்போ அப்போ அப்படிம்பாங்கல்ல, அதான் என்னது? தப்புன்றத அதான் சொல்ல மறந்துடுன்னு சொன்னாச்சு. அப்புறம் இறக்கம் கட்டுறது வேற. சரி, மன்னிப்பு அப்படின்னா அது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். மார்க் 11:25 மன்னிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம கேட்போம், இதனால எனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்போம் இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மன்னிக்கிறதுனால எனக்கு, இப்போ நான் மன்னிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ்னா, நான் மன்னிச்சேன்னா எனக்கும் மன்னிக்கப்படும். அதாவது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மாதிரி மன்னியுங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும். அதான் அந்த வசனம். சரிங்களா? நான் மன்னிச்சேன்னா பிதா நான் செய்யற தப்ப என்ன பண்ணுவாரு? எனக்கு மன்னிப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் மன்னிக்கணும். எதுக்காக? எனக்காக நான் மன்னிக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? நமக்காக நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அடுத்து எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்து தேவன் நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சார் இல்லையா? அதுக்காக நம்ம மன்னிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்காக நான் மன்னிக்கணும். அடுத்து எனக்கு ஆண்டவர் மன்னிச்சார் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அடுத்து கொலோசையர் 3:13. கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து ஃபர்ஸ்ட் எனக்காக, அதாவது என் சுயத்துக்காக, என் லாபத்துக்காக, எனக்காக நான் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ரெண்டாவது பிதா மன்னிச்சாரு, அதனால என்ன பண்ணணும்? நான் மன்னிக்கணும். இதான் நம்ம ஒவ்வொருத்தர் பாவத்தெல்லாம் லிஸ்ட் கூட நிறைய இருக்கோம்ல, அதனால பிதா மன்னிச்சாரு, மன்னிக்கணும். அடுத்து கிறிஸ்து இயேசு மன்னிச்சாரு, என்ன மன்னிச்சு என்ன நேசிச்சாரு, அதனால நான் என்ன பண்ணணும்? நானும் மன்னிக்கணும். சரிங்களா? இப்போ ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் சொன்னாச்சு. இப்போ மன்னிப்புனா என்னன்னு தெரியல. இப்போ மன்னிப்புனா நான் சொன்னேன்னா யாருமே மன்னிக்கல. இப்போ சொல்றேன் பாருங்க, மன்னிப்புனா என்ன தெரியுமா? ஒருத்தர் இப்போ நான் அஜியை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, அஜி மேல கோவப்படக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, முக்கியமான பாயிண்ட் பழி வாங்கக்கூடாது. அடுத்து எந்த ஒரு வருத்தமோ எந்த ஒரு வெறுப்போ இருக்கக்கூடாது. 5 பாயிண்ட் இருக்கணுமா மன்னிக்கிறதுனா? எதுலாம்? கோபம், கசப்பு, பழி வாங்குதல், வருத்தம், வெறுப்பு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மன்னிப்பாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க? அடுத்த நேரம் அதே மனசுல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் அப்படியே தோய்க்கிறது. மன்னிப்பு கிடையாது. சரிங்களா? மன்னிப்பு கிடையாது. அடுத்து மன்னிச்சுவாங்க, ஆனா ஒரு சின்ன ஏதாவது செஞ்சா கூட என்ன பண்ணுவாங்க? கோவப்படுவாங்க. அப்ப இதுவும் என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அடுத்து மன்னிச்சுவாங்க, அதான் கசப்புலாம் அந்த மனசுக்குள்ள போய் வச்சிருக்கிறதா கசப்பு. ரெண்டாவது கோவப்படுவாங்க, இதுவும் மன்னிப்பு கிடையாது. அடுத்து இப்போ நல்லா மன்னிச்சு நல்லா சிரிச்சு பேசுவாங்க, கோவப்பட மாட்டாங்க, கசப்பு இருக்காது. ஆனா கரெக்டா பாயிண்ட் ஒரு காலம் என்ன பண்ணுவாங்க? பழி வாங்கிடுவாங்க. இதுவும் என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அடுத்து வருத்தம். இங்க எல்லாம் நல்லா இருக்கிறது, ஆனா தனியா இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை நினைச்சே என்ன பண்றது? வருத்தப்படுறது. இதுவும் மன்னிப்பு கிடையாது. அடுத்து என்னன்னா வெறுப்பு. சரியா? எல்லாம் முடிச்சாச்சு, மன்னிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, சரி வேண்டாம் வெறுப்பா இருந்து போட்டு, இந்த வார்த்தை நிறைய சொல்லுவோம், வேண்டாம் வெறுப்பா இருந்து போட்டு. இது வெறுப்பு. இந்த 5மே என்னது கிடையாது? பண்ணோம்னா அதை நம்ம மன்னிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணல? மன்னிப்பே இல்லை. மன்னிச்சோம்னா இந்த 5மே இருக்கக்கூடாது. அடுத்து என்னன்னா, நம்ம அப்படியே அடிக்கடி மன்னிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தலைவலி வராதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மன்னிச்சோம்னா தலைவலி வராதாமா. அடுத்து உடம்பு வலி வராதாமா, பாடி பெயின் இருக்காதாமா, ப்ரெஷர் ஏறாம, ரத்த அழுத்தம் இருக்காதாமா, மன அழுத்த நோய் இருக்காதாமா மன்னிச்சுட்டே இருந்தோம்னா. சரிங்களா? ஸோ அதுதான் எனக்காக மன்னிக்கணும் இல்லைங்களா? எனக்கு தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு, எனக்கு உடம்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு, எனக்கு ப்ரெஷர் ஏறாமல் இருக்கிறதுக்கு, எனக்கு மனநோய் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். சரிங்களா? இப்போ நான் மன்னிக்கிறதுல 2 பேரை பார்க்க போறோம். அதான் சொன்னீங்க, ஒரு சில பேர் மன்னிச்சுருவாங்க, நல்லா செஞ்சு தான் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? மனசுல வச்சுட்டே
இருப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சவுல் வந்து தாவீதை வந்து என்ன பண்ணிடுவார் தெரியுமா? மகனே பாரு. பாப்பமா 1 சாமுவேல் 18 மகனே பாரு. நம்ம அவர் படைக்கலாம் தளபதி வைப்பாரு, பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. 1 சாமுவேல் 18 ஃபுல்லா இருக்கு. ஆனா 9வது வசனம் மட்டும் வாசிங்க. அன்னாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். அப்ப இது வந்து மன்னிப்பா. வெளியே பொண்ணை கட்டி விட்டது போய் ஃபர்ஸ்ட் ஒரு வேஷம், அடுத்து படைக்கு தளபதியானது அடுத்த வேஷம், அடுத்து அவனை வந்து என்ன பண்ணுவாரு, அவர் பந்தியிலாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் வைப்பாங்க, அரண்மனையில இருப்பார். ஆனா எப்படி பார்ப்பாராமா? பார்க்கறது மட்டும் காய்மகரமா பார்ப்பாராமா. அப்ப இதெல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் தானே, அதெல்லாம் வேஷம் தானே. புரியுதுங்களா? இதுதான் வந்து என்னது, வெளிப்பிரகாரமா நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காய்மகரமா இருக்குது. அடுத்து நம்ம செகண்ட் பார்க்க போறோம். உண்மையாவே மன்னிக்கிறது யாருன்னா, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏசப்பா மாதிரி இன்னொருத்தர் மன்னிச்சிருப்பாரு. அதாவது பழைய பாட்டு பஸ்தான்ல நிறைய பேரை இயேசுக்கு நிலவாட்டமா சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் தான் தாவீது. அவரை பார்த்தா 2 சாமுவேல் 16 தாவீது அவர் எப்படி மன்னிச்சாரு? 2 சாமுவேல் 16 அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்தை கவனிங்க. அதாவது இப்போ தாவீது வந்து ஒரு ராஜாவா இருக்காரு, ஒரு நாட்டுக்கே ராஜாவா இருக்காரு. தாவீதோட பையன், சொந்த பையன் தாவீதை கொன்னுட்டு அந்த இடத்துக்கு ராஜாவாயிரும் சொல்லிட்டு தாவீதை கொல்லதுக்கு வரட்டுவாரு. தாவீது இப்ப வயசாயிடுச்சு, சொந்த பையனே துரத்துறாரு, அவரும் ஓடி போயிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில ஆல்ரெடி அவரே வருத்தத்துல இருக்காரு, பையன் வரட்டுறானே அப்படின்னு, கொல்லதுக்கு வரட்டுறானே. இப்போ ஒருத்தர் வந்து தாவீதை வந்து தூஷிப்பாரு. யாருன்னா சீமேயி அப்படின்னு ஒருத்தர் வந்து தாவீதை வந்து போற வழியெல்லாம் தூஷிக்கிறது மட்டும் இல்லாம கல்லதுக்கு அடிப்பாராம். கல்லுக்கு எரிஞ்சு நீ சவுல் எடுத்து தான் நீ ராஜாவான, உங்களுக்கு மட்டும் வந்து இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் செஞ்சதுல என்ன பண்றாரு, சொல்லி தூஷிக்கிறாரு. ஆனா தாவீது வந்து சவுலை கொல்லவே நினைக்கல. 2 நேரம் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சும் அவர் வந்து தப்பிச்சு விட்டார். சவுல் இறந்தது தானா யுத்தத்துல. ஆனா இதை சொல்லி இந்த சீமை என்ன பண்றாரு தெரியுமா, பின்னாடியே ஒருத்தர் திட்டிகிட்டே வராரு. இப்ப நம்ம நார்மலா ரோட்ல போகுங்களேன், பின்னாடி ஒரு ஆள் நம்ம ஆல்ரெடி நடந்த நம்ம முந்தின நினைவுகள் எல்லாம் சொல்லி ஒருத்தர் திட்டிகிட்டே வந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு கல்லதிக்கு மண்டையில போட்டலாமா தோணுமா இல்லையா? அப்படி தூசிச்சுட்டு வந்து கல்லதிக்கு எரிஞ்சிட்டு வர்றவரை தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அபிஷேகம் படைத்தவர்கள் சொல்றாரு, இவனை நம்ம கொன்னுருவோம் அப்படிங்கிறாரு. ஆனா தாவீது என்ன சொல்லுவாரு, போனா போகட்டாமே தூஷிக்கட்டும். 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிக்க வேண்டாம், அவன் தூஷிக்கட்டும், அவன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் மன்னிச்சுட்டு இப்போ அடுத்த பாயிண்ட் வருவோம். மன்னிக்கிறத எல்லாரும் மன்னிச்சுடுவோங்க. அடுத்த பாயிண்ட் வருவோம். அடுத்து சாலமோன் ராஜா பார்க்கணும் ஆகியாச்சு. இப்போ இந்த தாவீது லாஸ்ட்ல ஒரு வார்த்தை, சாலமோனுக்கு நிறைய ஆலோசனை வரும். அப்போ சொல்லிட்டு போவாரு, சீமையும் என்ன பண்ணணும் நினைச்சுக்கணும், அவனை என்ன திட்டுனாட்டு அவனை என்ன பண்ணிடக்கூடாது, நீ பழி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. நம்ம வார்த்தையில் சொல்லணும், என்னை தூஷிக்கணும் வந்து அவனை பழி வாங்கிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவார், தாவீது மரணிப்பார். இதுதான் வந்து என்னதுன்னா உண்மையான மன்னிப்பு. சவுல் மன்னிச்சது வந்து ஒரு பொய்யான மன்னிப்பே கிடையாது. ஆனா தாவீது பண்ணது வந்து உண்மையான மன்னிப்பு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறோம் வசனத்துல நம்ம இயேசு சொன்னது என்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு என்னதுன்னா 1 யோவான் 2:1 எடுத்து வாசிங்க. 1 யோவான் 2:1 அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவர்களை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீதிபரராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இப்போ ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, சிலுவையில ஆரம்பிச்ச பரிந்து பேசுதல். நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்ட்டு அவர் சிலுவையில ஆரம்பிச்சாரு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2025 வருஷம் ஆயிட்டு இப்போ வரைக்கும் என்ன தான் இருக்காரு, ஒவ்வொரு பேரையா சொல்லி சொல்லணும். இப்போ சோஃபியா ஆண்டவரே மன்னிச்சிருக்கா, என்னதான் பண்றோன்னே அவளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பரிந்து பேசிட்டே இருக்காரு. இது உங்களுக்கு பரிந்து பேசுறது என்னன்னா ஆதரவா பேசுறது. இப்போ எனக்காக பேசணும்னா எனக்கு ஆதரவா பேசுவார், உங்களுக்காக பேசணும்னா உங்களுக்கு ஆதரவா அந்த வந்து இப்பவும் இயேசு வந்து அவருடைய வலது பக்கத்துல இருந்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இது எதுக்குன்னா நம்ம என்னதான் பண்ணணும், ஜெபத்துல நம்ம இப்ப ஜெபம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிதாவின் உரிமையா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், உரிமையா அப்பான்னு ஜெபிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு விரோதமா எழும்புறவர்களையும் மன்னிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். மன்னிக்கிறதெல்லாம் இத்தனை பாயிண்ட் பார்த்தோம், எப்படி மன்னிக்கணும், ஏன் மன்னிக்கணும், கரெக்டா உண்மையான மன்னிப்பு என்னன்னு. அடுத்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்காக பரிந்து பேசணும். இது ரொம்ப முக்கியம்.
தப்பு ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க ஏசப்பா, ஏதோ என்னை வந்து என்ன பண்றாங்க, திட்டாங்க, என்ன பேசிட்டாங்க, ஏதோ எனக்கு விதமா பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக பரிந்து பேசணும். இந்த 3 காரியங்கள் தான் இயேசு செய்தார். அதை நம்ம என்ன செய்யணும், செய்யணும். தான் முக்கியம். அவர் பண்ணா நம்ம பண்றோம், அவர் பண்ணாததை வந்து நம்ம வந்து பண்ண சொல்லலை. நான் இதை செய்யலப்பா நீங்க செய்யணும். அதே மாதிரி நம்மளுக்கு தியானிக்கு மிஞ்சியும் அவங்க வந்து என்ன பண்ணல, நம்மளை வந்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்லலை. உன்னால முடியும். ஏன்னா அவரும் மனுஷனா பிறந்துதான் வாழ்ந்து ஜீவன் விட்டார். நம்மளும் இப்படிதான் இருக்கோம். மனுஷனா பிறந்து அதே வழி நமக்கு இருக்கு. அப்படி ஆண்டவர்கிறதுனால அவருக்கு சவுக்கு அடிமை ரத்தம் வராம இருந்துச்சா, வந்துச்சு. வலிக்காம இருந்துச்சா, அவருக்கும் வலிச்சது. உயிர் போகாம இருந்துச்சா, அவருக்கும் உயிர் போச்சு. அவ்வளவுதான். அவர் உயிர் தருந்தா நம்மளும் எப்போ உயிர் தருவோம். எப்போ எப்போ மச்ச உடனேயா இயேசு வந்து 3ஆம் நாள் லட்சம் உயிர் தருகிறார். நம்ம எப்போ உயிர் தருவோம், ஆண்டவருடைய ஒவ்வொரு நம்ம இறந்துட்டோம்னா ஆண்டவர் வருகையில நம்ம ஆத்மா உயிர் தரப்படும். நம்ம இறக்கலன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் 2ஆம் வருகையில நம்மளும் போவோம். அதனால அவருக்கு இருந்த எல்லாமே நமக்கும் இருக்கு. ஆனா என்ன இல்லை, நம்மளும் ஆண்டவர் பத்தி பிதாவே பிதாவே பிதாவேன்னு என்ன பண்ண சொல்றாரு, உரிமையை கொண்டாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உரிமை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன கதை மட்டும். அதாவது நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுனால எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து லேட்டாக சேர்ந்தான். 3 மாசத்துக்கு அப்புறம் என் கிளாஸ்ல சேர்ந்தான். அவன் என்ன பண்ணுவான், மாசத்துல 5 நாள் ஸ்கூலுக்கே வருவான். அதனால வரவே மாட்டான். நானும் ஃபோன் பண்ணா அவங்க அப்பா வந்து வரமாட்டாங்க, ஸ்கூலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிடுவேன். இப்போ ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு. ஏப்ரல் மாதம் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். உடனே என்ன அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், ஸ்கூல் எல்லாரும் பேரண்டாலும் தெரியும். நோட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சீல் வச்சு சைன் வச்சு அனுப்புவாங்க. பேரண்டாலும் முடிச்சுக்கணும். இவன் தான் ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. எப்படி நோட்டம் பிடிக்கிறது? நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எவன் வரமாட்டேன்னு நான் உடனே என்ன சொன்னேன், நீ கிளாஸுக்கு வா, எழுது, தூங்கு, உன்னை படிக்கிற நேரம் அடிச்சாங்க ஏன்ட்டு சொல்லு அப்படின்ட்டு வந்துட்டான். சரியா? அடுத்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் கிளாஸ்ன்னு சொல்லுவேன். என் பீரியட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இன்னும் ஏன் நோட் நான் மேக்ஸ் வந்து எழுத வச்சுக்கிட்டு இருக்கேன். எழுதிட்டேன். நான் உட்காந்து எழுதுறான்னு சொல்லிட்டு நான் அடுத்த பீரியட் வேற கிளாஸ்க்கு போயாச்சு. இந்த அடுத்த பீரியட் வர ஆட்கள் இருக்கும்போது அடுத்த ஸ்டாஃப் மிஸ் அவங்க ஏன் நோட்டை எழுதுறான்னு அவங்க நோட்டை எழுத வச்சாச்சு. நான் மதியம் லஞ்ச் டைமுக்கு வரேன். இவன் வேற நோட்டை எழுதிட்டு இருக்கேன். நீ எப்படி வந்து நீ வேற சப்ஜெக்ட் எழுதணும், என் சப்ஜெக்ட் வந்து எழுதணும், நான் தான் வர வச்சேன் அப்படித்தானே, நான் தான் ஃபோன் பண்ணி வர வச்சது, நீ எப்படி அடுத்த சப்ஜெக்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தீவிர ஏன்னா அடுத்த வரமாட்டேனே, அதனால நீ வாமான்னு சொல்லிட்டு பாசமாக அனுப்பிட்டாச்சு. அடுத்த நாள் வந்தான். அடுத்த நாள் வந்தோடனே நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நான் எங்கெல்லாம் போறேன் நீ என் வா, நான் 8th போனா நீ 8th வெளியே எழுதணும், நான் 5th போனா நீ 5th வெளியே எழுதணும் வந்து என் கூப்பிட்டு போயிட்டேன். இப்போ யாராவது எனக்கு கேள்வி கேட்க முடியுமா? எதுக்கும் கேட்க முடியாது. ஏன்னா நான் தான் யாரு, கிளாஸ் மிஸ்ஸே நான் தான், அவன் வர வச்சதே நான் தான். யாரும் கேட்க மாட்டாங்க. என் சப்ஜெக்ட் மட்டும் தான் எழுதி முடிச்சுட்டு போகலாம். அப்போ எக்ஸாம் வந்துருச்சு, அது வேற வச்சுக்கலாம். இப்போ எதுக்கு இதை சொன்னேன்னா, நம்மளும் ஆண்டவன் இப்படிதான் பேசுவோம். ஏன்னா நம்ம ஏசப்பா நானே பார்த்துக்கிறேன் ஜோமோ, ஓகே நான் நல்லா இருக்கேன் ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து நல்லா இருந்துருவேன், அடுத்த நாள் நாளைக்கு நான் பைக் வச்சுருவேன், நாளைக்கு நான் ஜோமிடுவேன், நான் நல்லா இருந்துருவேன், நான் எல்லாம் முடிச்சுவேன் அப்படின்றோம். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த ஆளுக்குள்ள தான் அடுத்த ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படியே சொல்லி முடிச்சுடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஆர்டர் பார்ப்பாரு. அதான் நான் டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படிதானே. பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒன்று தூங்கிட்டு இருப்போம் சோம்பேறியா இருந்தா, இல்லைன்னா வேற பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டு இருப்போம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அப்போ என்ன சொல்வாரு, நான் ஒன்றும் விட மாட்டேன், நீ ஏன் பின்னாடி என்ன பண்ணிடு வந்து, அப்புறம் என்ன பண்ணுவேன் ஒழுங்கா இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பின்னாடி அவர் நம்ம கையை பிடிச்சாருன்னா நம்ம எப்படி இருப்போம், கரெக்டாக இருப்போம், கரெக்டாக எழுதுவோம், கரெக்டாக முடிப்போம். ஒரே நேரத்தில் வந்து 5 நாட்கள் எழுத முடியாது அப்படிதானே, ஒவ்வொரு நாளும் எழுத முடியும். அதே மாதிரி தான் நான் பண்ணிடுறேன் ஆண்டவரே நீங்க போகிறது, நம்ம ஒரு கையை பிடிச்சிட்டு இருந்தோம்னா எழுத மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். நீங்க பிடிங்கப்பா நான் என்ன பண்ணுவேன் எழுதுட்டு அவர் பின்னாடியே நம்மளும் என்ன பண்ணிடணும், நம்ம ஒப்பு கொடுத்து போயிடும். இதுதான் ஒரு நல்ல ஒரு இது சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால சொன்னேன் தான் இயேசு வந்து சிலுவையில நின்று ஒவ்வொரு வார்த்தையா பேசும்போது நம்ம தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே கேட்டுட்டு சரியாப்பா அப்பான்னு அழுவோம். எல்லாரும் கண்ணீர் விடுவாங்க. கண்ணீர் விடாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. பெரிய வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வராத ஆட்கள்லாம் பெரிய வெள்ளிக்கிழமை வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் இருக்கும் நிறைய ஊர்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ மட்டும் நம்ம அழுதுட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம கையை பிடிக்கக்கூடாது. என் கையை நீங்க பிடிச்சிருங்கப்பா, நான் ஒவ்வொரு நாளும் உங்க கூட தான் இசப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒப்படைக்கிறவங்களா தான் இருக்கணும். அப்படியே நம்ம வந்து இருக்கிறதுல அப்படியே கண்ணில் வந்து நம்ம வந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கணும். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரியில்
அப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அப்பா பிதாவே அப்பா நாங்களும் மற்றவர்களுக்கு உண்மையாக மன்னிக்க அப்பா நாங்களும் அப்பா எங்களுக்கு எதிர்த்து இருக்கிறவங்க எங்களை பகைக்கிறவர்களுக்கும் நாங்கள் உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பறந்து பேசுகிறவர்களாக இருக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனை விசேஷமாக நீங்க கொடுத்த கிருபையை நாங்கள் தக்க வைக்கிறவர்களா நாங்க இருக்கணும் அப்பா. கிருபை இழந்து போகிறவர்கள் போல அல்ல, கிருபையை தகப்பனை நாங்க ஏசப்பா எங்களிடத்திலே நாங்க தக்க வைக்கிறது தக்கதான் நீங்க கிருபை எங்களுக்கு பாராட்டணும் அப்பா. நீங்க எங்க கையை பிடிச்சுக்கொள்ளுங்க அப்பா. அப்பா ஒரு இடத்துல எந்த இடத்துலயும் தகப்பனை நாங்க வள்ளுவாதபடி உங்க கிருபை எங்களை தாங்கட்டும், உங்க கிருபை எங்களை பிடித்து கொள்ளட்டும், உங்க கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும் தகப்பனை. அப்பா அவங்க துதிக்கிறோம் நீங்க கொடுத்த தகப்பனை நல்ல நேரத்துக்காகவும் நல்ல இசப்பா நல்ல விற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துவோம் தகப்பை. இந்த வாய்ப்புகளை தகப்பை நாங்கள் இசப்பா பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்க எங்களுக்கு பாராட்ட முடியாது சொல்லிட்டோம். உங்களை உங்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே இசப்பா பொருட்படுத்திக் கொள்ளுங்க. என்ன இருக்கிற 6 வார்த்தைகள் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீங்களே ஆசிரியர்களே பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. முதல் வார்த்தைகள் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க? இன்னும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கூடாது, வெறுப்பு வச்சு நினைக்கூடாது. நல்லா பேசினாலும் இன்னொரு மாதிரி எங்களை தட்டி அப்போ அந்த வசனத்தில் அப்படியே பிரித்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நமக்கு என்ன காரியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்க சொல்லி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக அந்த வார்த்தை வந்துட்டு என்னது, அவர் என்ன பண்ணுறார், ஜெபிக்கிறார் இல்லையா? இப்போ ஜெபம் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு காரியங்கள் சொன்னால் தேவர் சொன்ன வார்த்தைகளை அவர் எல்லாம் ஜெபமாக பண்ணுறார். முதலாவது அப்பா பிதாவையும் சொல்லிட்டு அந்த புத்திர சொல்லி அர்த்தம் ஆவி அந்த உரிமையை எடுத்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மன்னிக்கிறார். ஆமாம், அதான் என்ன உண்மையாலுமே நான் அந்த மன்னிப்பு அப்படின்னா உண்மையான மன்னிப்பு அப்படின்னு சொல்லி 5 பாயிண்ட்ஸ் வாங்க. என்னென்ன ஞாபகம் பற்றி சொல்லுங்க. இப்போதான் சொன்னாங்க இருக்கணும் வச்சுக்கூடாதா, இருக்கக்கூடாது. மன்னிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இந்த அமைதி காரியமும் நம்மளுடைய சிந்தையில் வரக்கூடாது. எதற்காக மன்னிக்கணும், ஆண்டவர் எதற்காக மன்னிச்சா அவர் வந்துட்டு எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கிட்டார். அதனால அவருக்கு அது மன்னிக்கப்படணும் இல்லையா? ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுடைய பாவங்கள் தான் அவர் ஏற்று சொன்னார். ஆமாவா? டவுட்டாக பார்க்குறீங்க? ஆமேனா? கடவுள் வைத்து அலையா சொல்லுங்க. ஆமே. ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் தான் அவர் என்ன பண்ணார், சிலுவையில் ஏற்று சுமந்தார். அப்போ அந்த முதல் காரியம் ஏன் மன்னிக்கணும்னு சொன்னது, எனக்கு மன்னிக்கப்படணும். அதனால நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, மன்னிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார். நம்மளுடைய பாவங்கள் அவர் சுமந்தார். அப்போ அவருக்கு அந்த பாவங்கள் என்ன பண்ணப்படணும், மன்னிக்கப்படணும். அதனால அவர் என்ன பண்ணார், மன்னிச்சார். ஆண்டவர்கிட்ட ஜெபத்தின் மூலமா மன்னிச்சார். நல்ல வார்த்தையை நம்ம கேட்டோம், பிரயோஜனமா இருந்ததா? ஆமே. ஒரு புதிய காரியம். அடுத்து இரண்டாவது வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். சகோதரி சிசி அவங்க எடுப்பாங்க. லூக்கா 23